நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழர் திருநாளான தைப்பொங்கல். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஜனவரி 14. இன்றைக்கி காலையில் நம்ம நிஃப்டி லெவல் கொடுத்துருந்தோம். அந்த லெவல் பிரகாரம் இன்றைக்கி என்ன நடந்துச்சு, இதை ட்ரேட் பண்ணியிருந்தாக்க என்ன நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிறது தான், நான் செவி ரிஜிஸ்டர்டு அனலைசர் கிடையாது. இது முழுக்க முழுக்க உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குற வீடியோ தான். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற எந்த பலன்களும் உங்களை சேர்ந்தது. எந்த முடிவு எடுத்தாலும் இறுதி முடிவு உங்களோடது. ஆனால் உங்கள் ட்ரேடிங்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள். டெலகிராம் சேனலில் ஒசூர் நிஃப்டிங்கிற பேரில் லைவ் காலும் கொடுத்துக்கிட்ருக்கோம். வருங்காலங்களில் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து பேங்க் நிஃப்டிக்கும் அடுத்த லெவல் கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் இருக்குது. ஓகே, வாங்க இன்றைக்கி நடந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் ஓப்பனிங் பையிங் சைடு 23,164 நிஃப்டி பிரேக் ஆனது. அதே நேரத்தில் ஆர்எஸ்ஐ பார்த்திங்கன்னா எபோவ் 90 இருந்ததுனால நம்ம வழக்கம் போல் சொல்கிறது தான், மார்க்கெட்டு பை மார்க்கெட்டாக இருக்கும்போது ஆர்எஸ்ஐ பிலோ 10க்கு கீழே வரும்போது தான் பை பண்ணணும். ஆர்எஸ்ஐங்கிறது 5 மினிட்ஸில் ஆர்எஸ்ஐ 2 யூஸ் பண்ணுறேன் நான். இந்த பாட்டம் லெவலில் வரும்போது நமக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சீப் ரேட்டில் கிடைக்கும். இப்போ 23,164 பிரேக் அவுட் கொடுத்ததுனால 23,150 கால் ஆப்ஷனை நான் பை பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். டெலகிராம் சேனலில் அது ஒரு அரௌண்டு ஒரு 128 ரூபா இருக்கும்போது நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா காலையில் ஓப்பனிங்லேயே நமக்கு பையிங்கில் பிரேக் அவுட் கொடுத்து ஆர்எஸ்ஐ மேலே இருந்ததுனால ஆர்எஸ்ஐ எப்போ கீழே வரும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக பாருங்கள், 10 அந்த ரேஞ்சில் ஆர்எஸ்ஐ கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல டெலகிராமில் பார்த்திங்கன்னா 23,150 காலை 128 ரூபா அரௌண்டு அந்த இடத்துல பை பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த 1 ஹவரில் நம்ம டார்கெட் ஆனது, அதாவது 23,164 கட் ஆனதுக்கப்புறம் 23,236 டார்கெட்டு. 10க்கு நமக்கு லோ ரேட் கிடைச்சிது இந்த இடத்துல. அப்போ மார்க்கெட் எவ்வளோ இருந்தனாக்க அரௌண்டு 23,150 வச்சுக்கோங்க. 23,150லேருந்து 236ங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 85 to 90 பாயிண்ட்டு. அப்போ இந்த 85லேருந்து 90 பாயிண்ட் ஏறும்போது நிஃப்டி கால் ஆப்ஷன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால நிஃப்டி கால் ஆப்ஷனில் அட்லீஸ்ட் ஒரு 40% ரைஸ் ஆகும். ஒரு 40 ரூபாயிலேருந்து ஒரு 60 ரூபா வரைக்கும் அந்த கால் ரைஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது டைமிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அரௌண்டு 11-11:05 ரேஞ்சில் இந்த டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. ஸ்பாட்டோட டார்கெட்டு, அதாவது இந்த இடம். இப்போ டைமிங்கை பாருங்கள், அரௌண்டு 10:10க்கு உள்ளே போயிருக்கு. அதாவது ஆர்எஸ்ஐ கீழே வந்திருக்கு. 11 மணிக்கு டார்கெட் ரீச் ஆகிருக்கு. இப்போ நம்ம டெலகிராமில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள் நண்பர்களே. 10:07க்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். 23,150 காலை 128 ரூபா வாங்குங்க, 198 வரைக்கும் போகும் அப்படின்னு மெசேஜ் போட்டிருந்தேன். அது 193 ரூபா வரைக்கும் போனது. நம்ம ஸ்பாட்டு டார்கெட்டு 11 ரேஞ்சுக்கு ரீச் ஆகும்போது இந்த கால் 172 ரூபா கிராஸ் ஆகிருந்தது. அதனால் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்பாட் ரீச் ஆனதுனால நம்ம இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் மெசேஜ் போட்டிருந்தேன். இதுக்கப்புறம் 2வது லெவலும் பையிங் சைடு பிரேக் அவுட் நடக்கலை. டவுன் சைடு செல்லிங் சைடும் மார்க்கெட்டு போகலை. அதனால் நமக்கு இன்றைக்கி ஒரே ட்ரேடு தான். இப்போ அந்த கால் ஆப்ஷனையும் பார்க்கலாம். 23,150 கால், இதுதான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம் டெலகிராமில். நான் சொன்னது இந்த இடத்துல அரௌண்டு 128 ரேஞ்சில் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எவ்வளோ தூரம் 189 வரைக்கும் போயிருக்கு.
ஹை. நம்ம என்ட்ரி இந்த இடத்துல லைட்டாக ஒரு 10 பாயிண்ட் இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ட்ராக்கெட் விட்டாங்க. இப்போ நமக்கு 128ல் வாங்கி 178ல் எக்ஸிட் ஆகியிருந்தால் ஆல்மோஸ்ட்டு 50 பாயிண்ட்டு நமக்கு கெயின். லாட் சைஸு 75, 5035, 5025, 3750 ரூபா நமக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கு பாசிபிலிட்டி நிறைய இருந்திருக்கு. இதை கரெக்டான மெத்தடில் பண்ணியிருந்தால் இது வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கலாம். அதே நேரத்தில் நம்ம ஸ்டாப் லாஸும் இப்போ ஆவரேஜாக ஒரு ட்ரேடுக்கு வந்து ஒரு 3000 ப்ராஃபிட் வைக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம என்ட்ரி ஆனது ஒரு ஆப்ஷன் பையிங் ஆன உடனே நம்ம ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட்டுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வாங்கினதுக்கப்புறம் 30-40 பாயிண்ட் ஏறினதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஸ்டாப் லாஸை ட்ரையல் ஸ்டாப் லாஸை நகர்த்திட்டு டார்கெட்டில் எக்ஸிட் ஆயிடணும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள். இதில் லெவல் மட்டும் கொடுக்கறதில்ல, எப்படி ட்ரேடிங் பண்ணுறணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறதுனால ஏற்கனவே அனுபவசாலியாக இருக்கிற நிஃப்டி ட்ரேடர்களுக்கு இது எப்படி உபயோகப்படுத்துதோ அதை விட புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே வர்றவங்களுக்கு மிக உபயோகமாக ஒரு கைடன்ஸாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். நம்ம எந்த சூழ்நிலையிலையும் கால்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லியோ கிளாஸ் எடுக்கிறோன்னு சொல்லியோ இதுக்கு நம்ம எந்த சார்ஜும் பண்ணுறதில்ல. இது முழுக்க எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக என்னோடய சொந்த அனுபவத்தை ஃப்ரீயாக உங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த சேனல் நடத்தப்பட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் ப்ரீ மார்க்கெட்லேயே நம்ம லெவல் கொடுத்துறதுனால எந்த டயத்தில் காலை போட்டு என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிறத இதே பேரில் ஒசூர் நிஃப்டிங்கிற இருக்கிற பேரில் டெலகிராம் சேனலில் லைவ் காலும் கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேட் எடுத்து ட்ரேடிங் பண்ணால் போதும், நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். மீண்டும் நன்றி, வணக்கம்.